ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு வீடியோவில் உங்கள் வந்து பார்க்குறேன். நம்ம சேனலுக்கு 600 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இது மேலும் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். இந்த வீடியோ வேறு புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு வேறு புதுசாக கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நானும் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க, எல்லாருமே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசன்ட் ட்ரெண்டிங் சொல்லலாமா இல்லை எனி டைம் ட்ரெண்டிங்னு சொல்லலாமான்னு தெரியல. ஃபகத் ஃபாசில் ஃபாஃபா. ஸோ இப்போதைக்கு அவர் தான் அடித்து நவுட்டப்படும் ஒரு ஹீரோ. புஷ்பா 2, வேட்டையன், இந்த இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆவேசம். அதாவது படுபயங்கரமாக பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அவருக்கு இப்படியா அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி. பட் அது இப்போ அதை அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடியே ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆன ஒரு விஷயம் தான். பட் அவரே அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ பீஸ் வேலின்னு எர்ணாகுளம்ல ஒரு ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்டு நடத்துகிற அந்த ஃபங்க்ஷன், ஒரு ஆர்கனைசேஷன் ஈவெண்ட்டுக்கு இவங்க வந்து போயிருந்தாங்க, ஃபகத் ஃபாசில். ஸோ அப்போ வந்து அவருக்கு ஒரு கொடிய நோய் இருக்குது, இனியும் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். அதாவது ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு மனுஷன் சொல்லலாங்க. இது வந்து நிறைய பேருக்கு உண்டு, பட் அது வந்து ADHDயாக நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இது பேசிக்கலி சின்ன வயசுலேருந்தே உண்டு. இதுக்கு மாத்திரை எதுவும் உண்டான்னு கேட்டிங்கன்னா, மாத்திரைகள் பெரும்பாலும் கிடையாது. நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வச்சு தான் அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும், குணப்படுத்திக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா இது வந்து குணம் கிடையாது. இப்போ சின்ன வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோமாளி படத்தில் ஒரு குட்டி பையன் வரும் பாருங்கள், யோகி பாபு பையன். அவன் ஒரு சார்ட் ஆஃப் ADHD. யார்ட்டையும் பேசாமல் கமுக்கமாக ஒரு நிலையாகவே திடீர்னு பேசினா பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சுருவாங்க, கத்துவாங்க. இப்போ பட்டுன்னு மறந்துடுவாங்க என்ன யோசிக்கிறோங்கிறத. இது நம்ம சின்ன வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி, இல்லைப்பா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படி இப்படின்னு நம்ம பேசி ஒரு ஜென்ரலைஸாக ஒரு பப்ளிக் கூட ஒரு நியூரலைஸ் பண்ணிக்கிட்டோன்னா இது ஒரு ப்ராப்ளம் இல்லை தனியாகவே இருக்கும். இப்போ மேக்ஸிமம் இந்த ஹோம்ஸில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தனியாக யார்ட்டையும் பேசாமல் திடீர்னு யாராவது பேசினா கோவப்படுவாங்க. ஸோ இட் இஸ் சார்ட் ஆஃப் அது அவங்க வந்து என்னடா இவன் இவ்வளோ ரூடாக இருக்காங்கிறத தாண்டி அது வந்து ஒரு டிஸார்டர் இல்லை. டிஸார்டர்னால் பெரிய ஒரு டிஸார்டர் தான். இதனால் நம்ம வந்து செத்துருவோமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ இன்னமும் நிறைய பேர் வீட்டில் அவங்களோட அப்பாவோ இல்லை தாத்தாவோ மாமாவோ பார்த்தீங்கன்னா உட்கார சங்கோஜப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. உட்காந்தா கரெக்டாக உட்கார மாட்டாங்க சேரில், இல்லை கீழே உட்காந்தாலும் சமணம் போட்டு உட்கார முடியாது. இல்லை நான் இப்படி உட்காடுறேன், இல்லை நான் அப்படி உட்காடுறேன், இப்படி உட்காரேன்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையை இருக்க மாட்டாங்க. ஒரு கம்ஃபர்ட்னஸ் அவங்களுக்கு எப்போவுமே இருக்காது. ஸோ அதுதான் அடிக்கடி மறக்கிறது, கோவப்படுறது, டக்குன்னு ஒரு கம்ஃபர்ட், யார்ட்டையும் பேசாமல் ஒரு அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அந்த டிசீஸ் இருக்குன்னு தான் ஃபகத் ஃபாசில் வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன்னா அவர் வந்து இதை வந்து க்யூர் பண்ண முடியாதுன்னு அவரோட டாக்டர் சொன்னதும் அவர் ரொம்ப ஃபன்னியாக தான் சொல்லியிருந்தார். பட் அவரை வந்து படத்தில் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே அவரை நடத்துகிற விதம், அவர் அந்த கேரக்டர் உள்வாங்கிற விதம்னால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. பட் பர்சனலி அவரோட பர்சனலாக பழகிறவங்களுக்கு தான் அது தெரியும், அவர் வந்து இன்னமும் அப்படியே இருக்காரா இல்லையான்னு. பட் அவர் நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பேன்னு தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து க்யூரபுளாக, இது வந்து ஃபகத் ஃபாசில் இறந்து வரா அப்படி இப்படின்னு தமிழில் போட்டு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயங்கள் பண்ணிருந்தீங்க. மேபி நானே அப்படி பண்ணுவேன். பட் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட்டாக மெடிக்கல் டேர்மில் சொன்னோன்னா இது ஒரு கடந்து போகிற ஒரு விஷயம் தான். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. சின்ன வயசில் க்யூரபிள், பெரிய ஆனவங்களுக்கு அப்புறம் அது வந்து கண்ட்ரோலபிள். இதோட மெயின் டிஃபெக்டே நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் சேலஞ்ச் இந்த ஒரு டிஸார்டர் இருக்குது உங்களுக்கு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. 600 சப்ஸ்கிரைபர்ஸ், ரொம்ப நன்றி.